சாந்தி. சிவ பகவானுடைய அவ்யக்த மகாவாக்கியம், தேதி 8/6/2025. सच्चे दिल से बाप व परिवार के स्नेही बन मेहनत मुक्त बनने का वायदा करो और फायदा लो. உண்மையான உள்ளத்தோடு பாபா மற்றும் பரிவாரத்திற்கு சிநேகியாகி உழைப்பிலிருந்து விடுபடக்கூடிய உறுதிமொழி கொடுங்கள் மற்றும் லாபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். आज बाप दादा अपने चारों ओर के श्रेष्ठ स्वराज्य अधिकारी स्वमानदारी बच्चों को देख रहे हैं. இன்றைக்கு பாப்தாதா தன்னுடைய நாலா பக்கங்களிலும் இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஸ்வராஜ்ய அதிகாரி ஸ்வமானதாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். बाप ने बच्चों को अपने से भी ऊंचा स्वमान दिया है. பாபா குழந்தைங்களுக்கு தன்னை விட உயர்ந்த ஸ்வமானம் கொடுத்திருக்கார். हर एक बच्चे को पाव में गिरने से छुड़ाए सिर का ताज बना दिया. ஒவ்வொரு குழந்தைங்களையும் காலில் விழுறதுலேருந்து விடுவிச்சு தலையினுடைய கிரீடமாக்கிட்டாரு. स्वयं को सदा ही प्यारे बच्चों का सेवादारी कहलाया. தன்னை சதா அன்பான குழந்தைங்களுக்கு சேவாதாரின்னு சொல்றாரு. इतनी बड़ी अथॉरिटी का स्वमान बच्चों को दिया. இவ்வளோ பெரிய அத்தாரிட்டிக்கான ஸ்வமானம் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கார். பகவானே எனக்கு என்ன பண்ணுறாரு, சேவா பண்ணுறாரு. तो हर एक अपने को इतना स्वमानदारी समझते हैं. அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னை அந்த அளவுக்கு स्वमानदारी நினைக்கிறீங்களா? स्वमानदारी का विशेष लक्षण क्या होता है? स्वमानदारीகளோட விசேஷ அடையாளம் என்ன? जितना जो स्वमानदारी होगा उतना ही सर्वों को सम्मान देने वाला होगा. எவ்வளோ ஸ்வமானதாரியா இருக்கீங்களோ அவ்வளோ அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவர்களாக இருப்பீர்கள். ஜித்னா ஸ்வமானதாரி உத்னாஹி நிர்மான். எவ்வளோ ஸ்வமானதாரி அவ்வளோ பணிவு. சர்வகா ஸ்நேகி ஹோகா. அனைவருக்கும் அன்பானவர்களாக இருப்பீர்கள். ஸ்வமானதாரி கி நிஷானி ஹே பாப் கா பியாரா சாத் மே சர்வ கா பியாரா. ஸ்வமானதாரியின் அடையாளம் பாபாவிற்கும் அன்பானவர்கள், கூடவே அனைவருக்கும் அன்பானவர்கள். ஹத் கா பியாரா நே பேஹத் கா பியாரா. எல்லைக்குட்பட்ட அன்பானவங்க கிடையாது, எல்லையற்ற அன்பானவர்கள். जैसे बाप सर्व के प्यारे हैं, चाहे 1 मास का बच्चा है, चाहे आदि रतन भी है, लेकिन हर एक मानता है मैं बाबा का, बाबा मेरा. எப்படி பாபா அனைவருக்கும் அன்பானவர். அது 1 மாச குழந்தையா இருந்தாலும் சரி, ஆதி ரத்னங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன ஏத்துக்கிட்டோம்? நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். என் நிஷானி है सर्व के प्यारेपन की, श्रेष्ठ स्वमान की, क्योंकि ऐसे बच्चे फॉलो फादर करने वाले हैं. இதுதான் அடையாளம். அனைவருடைய விலகி இருக்கக்கூடிய தன்மை மற்றும் அன்பான தன்மை, சிரேஷ்ட ஸ்வமானம். இப்படி இருக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக தந்தையை பின்பற்றுபவர்களாக இருப்பார்கள். देखो बाप ने हर वर्ग के बच्चों को छोटो बच्चों से लेके बुजुर्ग समान बच्चों को स्वमान दिया. பாருங்க, பாபா ஒவ்வொரு வர்க்கத்தில் இருக்க குழந்தைங்க, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயோதிகர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் ஸ்வமான் கொடுத்திருக்கார். யூத்துக்கோ வினாஷ்காரி சே விஸ்வ கல்யாண்காரிக்கா ஸ்வமான் தியா. இளைஞர்களுக்கு வினாசகாரியிலிருந்து விஸ்வ கல்யாணக்காரின் ஸ்வமான் கொடுத்திருக்கார். மகான் பனாயா, மகான் ஆக்கிட்டாரு. பிரவருத்தி வார்க் வாலோங்கோ மகாத்மாயே. குடும்பத்தில் இருக்கிறவங்கள மகாத்மாக்கள் ஆக்கியிருக்கார். படே படே ஜகத்குரு உன்சே பி ஊஞ்சா. பெரிய பெரிய ஜகத்குருவை விட உயர்ந்தவர்கள்னு சொல்றார். பிரவருத்தி மே ரெத்தே பரவிருத்தி வாலே மகாத்மாவும் காபி சிர் ஜுகானே வாலா பனாயா. குடும்பத்தில் இருந்தாலும் பரவிருத்தியோடு இருக்கிறவங்க, அதாவது ஆத்ம உணர்வில் இருக்கக்கூடியவங்க, மகாத்மாக்களை கூட தலை வணங்க வைக்கக்கூடியவர்களா ஆக்கிட்டார். கன்யாவோங்கோ சிவசக்தி ஸ்வரூப் கா ஸ்வமான் யாது திலாயா பனாயா. கன்யாசுக்கு சிவசக்தி ஸ்வரூபத்தோட ஸ்வமானத்தை நினைவு ஏற்படுத்தினார், சக்தியாவோ ஆக்கிட்டார். बुजुर्ग बच्चों को ब्रह्मा बाप की हमजीन्स அனுபவிக்கா ஸ்வமான் தியா. வயோதிக குழந்தைங்களுக்கு பிரம்மா பாபாவினுடைய அவருக்கு இணையான அனுபவிகள் என்ற ஸ்வமானத்தை கொடுத்திருக்கார். ऐसे ही स्वमानदारी बच्चे हर आत्मा को ऐसे स्वमान से देखेंगे. ஸோ அப்படிப்பட்ட ஸ்வமானதாரி குழந்தைங்க மற்ற எல்லார பார்க்குறப்ப ஸ்வமானத்தோடு தான் பார்ப்பாங்க. सिर्फ देखेंगे नहीं,
लेकिन संबंध संपर्क में आई வெறும் பார்க்கறது மட்டும் கிடையாது, அந்த ஸ்வமான உணர்வோடு தான் சம்பந்தம் தொடர்பில் வருவாங்க. क्योंकि ஸ்வமான் தேக அபிமான் கோ மிட்டானே வாலா है. ஏனென்றால் ஸ்வமானம் தேக அபிமானத்தை நீக்கக்கூடியது. ஜஹா ஸ்வமான் ஹோகா வஹா தேக அபிமான் நெய் ஹோகா. எங்க ஸ்வமானம் இருக்குமோ அங்க தேக அபிமானம் இருக்காது. बहुत सहज साधन है देह अभिमान को मिटाने का, सदा स्वमान में रहना. ரொம்ப சகஜமான சாதனம் தேக அபிமானத்தை நீக்கிறதுக்கு என்னன்னா சதா ஸ்வமானத்தில் இருப்பது. बाप को हर बच्चे से प्यार क्यों है? பாபாவுக்கு ஒவ்வொரு குழந்தை மேலே ஏன் அன்பு இருக்கு? क्योंकि बाप जानते हैं मेरे को पहचान मेरे बने है ना. ஏன்னா பாபாவுக்கு தெரியும் என்னை அறிந்து என்னுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். चाहे आज इस मेले में भी पहली बारी आए फिर भी बाबा कहा तो बाबा के प्यार के पात्रे. இன்னைக்கு இந்த திருவிழாவில் ஃபஸ்ட் டைம் கூட வந்திருக்கலாம் பாபாவை சந்திக்க. ஆனாலும் எப்போ பாபான்னு சொன்னீங்களோ பாபாவுடைய அன்பிற்கு பாத்திரம் ஆயிட்டீங்க. பாப் தாதாக்கோ சாரோ ஓர்கே சர்வ பச்சே சர்வசே பியாரே ஹே. பாப் தாதாவுக்கு நாலா பக்கங்களில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் அனைவரையும் விட அன்பானவர்கள். எஸ்ஏஇ ஃபாலோ ஃபாதர். இதே போல தான் நாம் பாபா ஃபாலோ பண்ணணும். கோயி பி அப்பிரியனை சர்வ பிரிய. யாருமே பிரியமில்லாதவங்க கிடையாது, எல்லாரும் பிரியமானவர்கள். பாப்கா ஸ்னேக் சும்பக் ஹே. பாபாவுடைய அன்பு என்பது காந்தம் போன்றது. ஸ்னேக்கே சும்பக் சே பாப்கே பன்கே. அன்பு என்ற காந்தத்தால் பாபாவுடையவர் ஆயிட்டீங்க. தில்கா ஸ்னேக் கேனே மாத்திர ஸ்னேகனை. உள்ளத்தினுடைய ஸ்னேகம், வெறும் சொல்றதுக்கான ஸ்னேகம் கிடையாது. தில்கா ஸ்னேக் இஸ் பிராமன் ஜீவன் கா ஃபவுண்டேஷன். உள்ளத்தினுடைய அன்பு தான் பிராமண வாழ்க்கையோட அஸ்திவாரம். जिससे बाप का सभी से स्नेह है, ऐसे ही बच्चों को भी सर्व से स्नेह, सर्व के स्नेही. எப்படி பாபாவுக்கு எல்லார் மேலே ஸ்னேகம் இருக்குது, அதே போல் குழந்தைங்களும் அனைவர்கிட்ட அன்போடு இருக்கணும், அனைவருக்கும் அன்பானவர்களாக இருக்கணும். दूसरों की कमजोरी को देखे नहीं. மற்றவங்களுடைய பலகீனத்தை பார்க்காதீங்க. अगर कोई संस्कार के वशीभूत है तो ஃபாலோ கிஸ்கோ கர்னாய். யாராவது சன்ஸ்காரத்துக்கு வசமாகி இருந்தாலோ நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும்? வஷீபூத் வாலேக்கோ, வசமானவங்களையா? ஆப் வஷீகரன் மந்திர தேனே வாலே ஹோ, வஷீபூத் சே சுடானே வாலே ஹோ. நீங்கள் வசீகரிக்கக்கூடிய மந்திரம் கொடுக்குறவங்க, அவங்கள வசமாக இருந்தாலும் விடுவிக்கக்கூடியவங்க. யா தேக்னே வாலே ஹோ கி திக்காய் தே தேத்தாய். அல்லது பார்த்துட்ருக்கவங்களா, இல்லை குறைதான் உங்களுக்கு தென்படுதா? अगर कोई खराब चीज दिखाई भी देती है तो क्या करते? ஒரு கெட்ட பொருள் உங்கள் கண்ணுக்கு தென்பட்டாலும் என்ன செய்வீங்க? देखते रहते या किनारा कर ले. பார்த்துட்டே இருப்பீங்களா, ஒதுங்கி போயிடுவீங்களா? क्योंकि बाप दादा ने देखा है जो दिल के स्नेही है, बाप के दिल के स्नेही सर्व के स्नेह अवश्य होंगे. பாபா பார்க்குறாங்களா, யார் உள்ளத்தில் ஸ்னேகியாக இருக்காங்களோ, பாபாவுடைய உள்ளத்துக்கும் ஸ்னேகியாக இருக்காங்களோ அவங்க அனைவருக்கும் ஸ்னேகியாக அவசியம் இருப்பாங்க. दिल का स्नेह बहुत सहज विधि है संपन्न और संपूर्ण बनने की. உள்ளத்தினுடைய ஸ்நேகத்துக்கான சகஜமான விதி சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாகுவது. चाहे कोई कितना भी ज्ञानी हो, लेकिन अगर दिल का स्नेह नहीं है तो ब्राह्मण जीवन में रमणीक जीवन नहीं होगी. பாருங்க, எவ்வளோதான் ஞானி வாழ்க்கையாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள உளமார்ந்த அந்த ஸ்நேகம் இல்லைன்னா பிராமண வாழ்க்கை ரமணீக்க வாழ்க்கையாக இருக்காது. रूखी जीवन होगी, कांज போன வாழ்க்கையாக தான் இருக்கும். क्योंकि ज्ञान में स्नेह बिना अगर ज्ञान है तो ज्ञान में प्रश्न उठते हैं क्यों क्या. ஏன்னா ஞானத்தில் ஸ்னேகம் இல்லைன்னா ஏன் எதற்குன்ற கேள்விகள் வந்துட்டே இருக்கும். लेकिन स्नेह सहित ज्ञान रहती है तो स्नेही सदा स्नेह में लवलीन रहते हैं. ஆனால் அன்பு கலந்து ஞானம் இருக்கிறப்ப ஸ்னேகி குழந்தைங்க அந்த அன்பிலே மூழ்கி இருப்பாங்க. ஸ்னேகிக்கோ யாद करने की मेहनत करनी नहीं पड़ती. ஸ்னேகியாக இருக்கிறவங்களுக்கு நினைவு செய்கிறதுக்கு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் உழைப்பின் பழத்தை சாப்பிடுவாங்க, இவங்க அன்பினுடைய பழத்தை சாப்பிடுவாங்க. ज्ञान है बीज लेकिन पानी है स्नेह. ஞானம்தான் விதை, ஆனால் நீர் எது? ஸ்னேகம். अगर बीज को स्नेह का पानी नहीं मिलता है तो फल नहीं निकलता है. அப்போ விதைக்கு ஸ்னேகம் என்ற நீர் ஊத்தலை அப்படின்னா பழம் எப்படி கிடைக்கும்? तो आज बाप दादा सर्व बच्चों के दिल का स्नेह செக் कर रहे हैं. ஆகவே இன்று பாப் தாதா அனைத்து குழந்தைங்களுடைய உள்ளத்தின் ஸ்னேகத்தை
பார்த்து கொண்டிருக்கிறார். சாஹே பாப் சே சாஹே சர்வ சே, பாபா மேலேயும் சரி அனைவர் மேலேயும் இருக்கிறத சோதனை பண்றார். ஞானி பனே ஹோ लेकिन साथ में स्नेही बनना भी जरूरी है. ஞானி ஆயிட்டீங்க, கூடவே ஸ்னேகியா இருக்கிறதோ அவசியம். स्वमान में रहना और सम्मान देना ये दोनों जरूरी है. स्वमानத்தில் இருக்கணும், மரியாதையும் கொடுக்கணும், ரெண்டும் அவசியம். बाप ने ब्राह्मण जन्म लेते ही हर एक बच्चे को सम्मान दिया, तब तो ऊंच बने. பாபா பிராமண பிறவி எடுத்த உடனே ஒவ்வொரு குழந்தைக்கும் மரியாதை கொடுத்தார். ஆகையால தான் நீங்க உயர்ந்தவங்க ஆனீங்க. इस एक जन्म में सम्मान देना है और सारा कल्प उसकी प्रालब्ध सम्मान प्राप्त होता है. இந்த ஒரு ஜென்மத்தில் நீங்கள் மரியாதை கொடுக்கறப்ப தான் முழு கல்பமும் அதனுடைய பிராப்தமாக உங்களுக்கு மரியாதை கிடைக்குது. आधा कल्प राज्य अधिकारी का सम्मान मिलता है. अरे कल्पम राज्य अधिकारी கான மரியாதை கிடைக்குது. आधा कल्प भक्ति में भक्तों द्वारा सम्मान मिलता है. அடுத்த அரை கல்பத்துக்கு பக்தியில பக்தர்கள் மூலமா सम्मान கிடைக்குது. लेकिन इसका सारे कल्प का आधार है इस एक जन्म में सम्मान देना सम्मान लेना. ஆனா அதற்கான முழு கல்பத்திற்கான ஆதாரம் என்ன? இந்த ஒரு பிறவியில மரியாதை கொடுக்கணும், மரியாதை அடைய வேண்டும். பாப் தாதா சிர்ஃப் ஏக் ஷப்த் கேத்தா ஹே, ஏக் ஷப்த். பாபா ஒரு வார்த்தை தான் சொல்றார், ஒரே வார்த்தை, சஃபல் கரோ சஃபல் பனோ, பயன்படுத்துங்கள், வெற்றி அடையுங்கள். अगर कोई असफल करता है तो बोल द्वारा शिक्षा द्वारा नहीं, अपने शुभ भावना शुभ कामना और सदा शुभ सम्मान देने द्वारा सफल कराओ. யாராவது வீணாக்குறாங்க அப்படின்னா கூட சரியா பயன்படுத்தலைனாலும் வார்த்தை மூலமா அறிவுரை மூலமாக அல்ல, தன்னுடைய சுப பாவனை சுப காமனை மூலமா தன்னுடைய சுபமான மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சுபாவத்தின் மூலமா அவர்களை பயன்படுத்த வையுங்கள். சிர்ஃப் ஷிக்யா நெய் தோ, வெறும் அறிவுரை மட்டும் கொடுக்காதீங்க. அகர் ஷிக்யா தேனி பி படுத்தி ஹே தோ ஷமா और ஷிக்யா. ஒருவேளை அறிவுரை கொடுக்க வேண்டியிருந்தாலும் முதலில் மன்னிப்பு, பிறகு அறிவுரை. ஷமா ரூப் பன்கர் ஷிக்யா தோ, மன்னிப்பு ரூபமாயிட்டு பிறகு அறிவுரை கொடுங்க. மர்சிஃபுல் புனோ, கருணை உள்ளமுடையவர் ஆயிடுங்க. आपका मर्सीफुल रूप अवश्य शिक्षा का फल दिखाएगा. உங்களோட கருணை ரூபம்தான் நீங்க கொடுத்த அறிவுரைக்கான பலனை உங்களுக்கு காட்டும். நீங்க பிறருக்கு அறிவுரை கொடுக்கிற ஆசிரியர் ஆயிடுறீங்க, ஆனா அவங்க உங்களை விட அதிகமான ஆசிரியராக இருப்பாங்க, உங்களை விட பெரியவங்களா இருப்பாங்க இந்த விஷயத்துல. तो शिक्षक की शिक्षा नहीं मानता है. அப்போ ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியருடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். जो पॉइंट आप देंगे ऐसा नहीं करो ऐसा करो, उनके पास कट करने की 10 पॉइंट होगी. நீங்கள் என்ன பாயிண்ட் கொடுக்குறீங்களோ, இதை செய்யாதீங்க இதை செய்யுங்கன்னு சொல்கிறீங்களோ, அதை கட் பண்ணுறதுக்கு அவங்க 10 பாயிண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. इसलिए क्षमा और शिक्षा साथ साथ हो. எனவே மன்னிப்பு மற்றும் அறிவுரை இணைந்தே இருக்கணும். तो इस 70 वर्ष में वर्ष का थीम है. ஆகையால் இந்த 70ஆம் ஆண்டு, ஏன்னா பாபா இந்த முரளி சொல்கிறப்ப 70வது வருஷம், இதற்கான தீம் சஃபல் கரோ சஃபல் கராவோ, பயன்படுத்துங்கள் பயன்படுத்த செய்யுங்கள். சஃபலதா மூரத் பனோ தப் சப் சஃபல் கரோ, வெற்றி மூர்த்தியாகுங்கள், அனைத்தையும் சரியாக வெற்றியடைய செய்யுங்கள். டபுள் லைட் பன்னா ஹேனா தோ சஃபல் கர்லோ, டபுள் லைட் ஆகணும்னா உங்களுடைய அனைத்தையும் பயன்படுத்தி வெற்றியடைய செய்யுங்கள். சன்ஸ்கார் கோபி சஃபல் கரோ, சன்ஸ்காரத்தையும் வெற்றியடைய செய்யுங்கள். சபீனே மெஹனத் முக்துக்கா வாய்தா தோ கியா ஹேனா, அனைவரும் உழைப்பிலிருந்து விடுபடுவோன்னு உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க இல்லையா? அபி 1 मिनट के लिए अपने दिल से इस वायदा को दृढ़ता का अंडरलाइन लगाओ. இப்போ ஒரு நிமிஷத்துல தன்னுடைய உள்ளத்தின் மூலமா இந்த உறுதிமொழியில திடத்தன்மை என்ற அடிக்கோடு, அதாவது அண்டர்லைன் பண்ணுங்க. अपने मन में पक्का करो, உங்க மனசுல இதை பக்கா பண்ணுங்க. ட்ரில், பாபா ட்ரில் பண்ண வச்சாரு. अच्छा, நல்லது. वरदान, कंबाइंड स्वरूप की स्मृति द्वारा अबूल बनने वाले निरंतर योगी भव. கம்பைன்டு ஸ்வரூபத்தினுடைய நினைவின் மூலமாக அபூல், மறக்காதவர் ஆகக்கூடிய நிரந்தர யோகி பவ.
जो बच्चे स्वयं को बाप के साथ कंबाइंड अनुभव करते हैं उन्हें निरंतर योगी भव का वरदान स्वतः मिल जाता है. எந்த குழந்தைங்க தன்னை பாபாவோடு இணைந்த அந்த அனுபவத்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிரந்தர யோகி பவ என்ற வரதானம் தானாக கிடைத்து விடுகிறது. क्योंकि वो जहाँ भी रहते हैं मिलन मेला होता रहता है. ஏன்னா அவங்க எங்கே இருக்காங்களோ அது சந்திப்பு விழா நடைபெற்று கொண்டே இருக்கிறது. उन्हें कोई कितना भी बुलाने की कोशिश करे लेकिन वे अबोल होते हैं. அவங்கள யார் எவ்வளோ மறக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அவங்க நினைவை இழக்காதவர்களாக மறக்காதவர்களாக இருப்பார்கள். ऐसे अबोल बच्चे जो बाप को अति प्यारे हैं वही निरंतर योगी है. அப்படிப்பட்ட நினைவை இழக்காத குழந்தைங்க தான் பாபாவுக்கு மிக அன்பானவர்கள். அவங்க தான் நிரந்தர யோகி. ஏனென்றால் प्यार की निशानी है स्वतः याद. அன்போட அடையாளம் இயல்பான நினைவு. உன்கே சங்கல்ப் ரூபி நாக்குன் கோபி மாயா ஹிலா नहीं सकती. அவங்களுடைய சங்கல்பம் என்ற நெகத்தை கூட மாயாவால் அசைக்க முடியாது. ஸ்லோகன் कारण सुनाने के बजाय उसका निवारण करो तो दुआओं के अधिकारी बन जाएंगे. காரணத்தை கூறுவதற்கு பதிலாக அதற்கான நிவாரணம் ஏற்படுத்துங்கள். அப்போது ஆசீர்வாதங்களுக்கு அதிகாரியாகி விடுவீர்கள். அவ்யக்த சமிக்கை அந்தர்முக்கியாகி ஞான மனனத்தின் அபியாசம் மூலம் அலௌகீக ஆனந்தத்தில் சதா ஆழ்ந்து இருங்கள். அப்போது உலகத்தின் குழப்பங்கள் தன் பக்கம் உங்களை கவர்ச்சி செய்து இழுக்க முடியாது. எப்படி மிலிட்ரியில் இருப்பவர்கள் அண்டர் கிரவுண்டிற்கு சென்று விடுகிறார்கள், அப்போது வெளியில் போடப்படும் குண்டுகளின் பாதிப்பு ஏற்படாது. அதேபோல் நீங்கள் உள்நோக்கு முகத்தில் அண்டர் கிரவுண்ட் ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கு அபியாசம் செய்யும்போது வெளிநோக்கு முகத்திற்கான விஷயங்கள் உங்களை தொந்தரவு செய்யாது. அச்சா. ஓம் சாந்தி.